சிஜிபிடி கிளாடுக்கு மாசம் பணம் கட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? ஒருவேளை இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ மாடலை கூகுள் உங்களுக்கு சுத்தமா இலவசமா கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது கூகுளோட புத்தம் புதிய ஜெம்மா 4 பத்தி தான். நம்மள பல பேரு இந்த ஏஐ டூல்ஸுக்காக மாசம் ஒரு தொகையை சப்ஸ்கிரிப்ஷனா கட்டிட்டு இருக்கோம். இது நம்ம மாச பட்ஜெட்ல ஒரு பெரிய இடத்தையே பிடிக்குது இல்லையா? ஆனா இந்த நிலைமை மாற போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கூகுள் இப்போ ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த அதுவும் இலவசமான ஒரு மாற்றீட்டை கொண்டு வந்திருக்கு. வாங்க இந்த புது ஜெம்மா 4 பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற பெரிய ஏஐ மாடல்ஸை யோசிச்சு பாருங்க. அதுக்கு மாசம் காசு கட்டணும், எப்பவும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், எல்லாத்துக்கும் மேல நம்மளோட பர்சனல் டேட்டாவை எல்லாம் அவங்க சர்வர்ல நாமளே அனுப்புறோம். அப்போ நம்ம பிரைவசிக்கு என்னதான் பாதுகாப்பு? இந்த எல்லா கேள்விக்கும் இப்போ ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதில் தான் கூகுளோட ஜெம்மா 4. இது ஒரு ஹீரோ மாதிரி 3 முக்கியமான விஷயங்களோட வருது. 1. இதுக்கு ஒரு பைசா கூட நீங்க செலவு பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டா ஃப்ரீ. 2. இது உங்க போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ நேரடியாக வேலை செய்யும் ஒரு லோக்கல் மாடல். 3. இது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். அப்போ இந்த லோக்கல் ஏஐனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு இன்டர்நெட் தேவையே இல்ல. இது உங்க லேப்டாப் அல்லது போன்லயே இயங்கும். அதனால நீங்க அனுப்புற எந்த ஒரு தகவலும் உங்க டிவைஸை விட்டு வெளியே போகாது. யோசிச்சு பாருங்க, உங்க டேட்டா 100% உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். முழுமையான பிரைவசி, முழுமையான பாதுகாப்பு. இந்த ஜெம்மா 4ல உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பல மாடல்கள் இருக்கு. 2B, 4B மாடல்கள் உங்க மொபைல் போனுக்கு கரெக்டா இருக்கும். அதே நேரத்துல 26B மாடல் உங்க லேப்டாப்ல மின்னல் வேகத்துல வேலை செய்யும். இல்ல எனக்கு இன்னும் பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா 31B மாடல் இருக்கு. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த லேப்டாப் மாடல்களோட 256K கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னா என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் இருக்கிற ஒரு முழு புத்தகத்தையே இதுக்கு கொடுத்து அதிலிருந்து நீங்க எந்த கேள்வியை வேணாலும் கேட்கலாம். அதை அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லும். கேட்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா இதை நாம எப்படி பயன்படுத்துறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க லேப்டாப்லயும் சரி உங்க போன்லயும் சரி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க லேப்டாப்புக்கு ரொம்பவே சிம்பிள். முதல்ல lmstudio.ai வெப்சைட்டுக்கு போங்க. அங்க ஒரு இலவச சாஃப்ட்வேர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணிட்டு சர்ச்ல ஜெம்மா 4 அப்படின்னு டைப் பண்ணுங்க. 18GB மாடல் 1 வரும், அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் ஆனதும் வேணும்னா இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க இதோட பேச ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். உங்க போனுக்குமா இது ரொம்ப சுலபம்தான். உங்க ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல கூகுளோட எட்ஜ் கேலரி ஆப்பை தேடி டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்பை ஓபன் பண்ணி ஜெம்மா 4 மாடல்கள்ல ஏதாவது ஒன்னு டவுன்லோட் செஞ்சா போதும். இனிமே நீங்க ஃப்ளைட்ல போகும்போது கூட உங்க போன்ல ஒரு பவர்ஃபுல் ஏஐ உங்க கூடவே இருக்கும், அதுவும் ஆஃப்லைன்ல. சரி, இன்ஸ்டால் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா இது நிஜமாவே ChatGPT, கிளவுட் மாதிரி காசு கொடுத்து வாங்குற மாடல்களுக்கு ஈக்குவலா இருக்குமா? வாங்க ஒரு நேரடி போட்டி வச்சு பார்த்துடலாம். சேலஞ்ச் இயற்பியல்ல ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட், டபுள் பெண்டலம் சிஸ்டம். அதை கோடு எழுதி ஒரு விஷுவல் சிமுலேஷனா உருவாக்க சொல்லி 2 ஏஐ கிட்டையும் கேட்குறோம். இது சாதாரண டாஸ்க் கிடையாது. ரிசல்ட் உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. நாம பணம் கொடுத்து பயன்படுத்துற கிளாட் மாடலை விட ஜெம்மா 4 வேகமா செஞ்சு முடிச்சது. அது மட்டும் இல்ல, ஜெம்மா உருவாக்குன அந்த சிமுலேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூபமா நேச்சுரலா இருந்துச்சு. ஒரு இலவச ஆஃப்லைன் மாடல் இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் யாருமே எதிர்பார்க்கல. இது ஜெம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது 2வது சேலஞ்ச், ஒரு சிம்பிளான வீடியோ கேமை கோட் பண்ண சொல்றோம். இது நிறைய டெவலப்பர்கள் செய்யற ஒரு பொதுவான வேலை தான். இந்த முறை கிளாட் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஜெம்மா வேகமா கோட் கொடுத்துருச்சு, ஆனா அந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் வேலை செய்யல. அதை சரி செய்ய நாம இன்னொரு முறை கேட்க வேண்டியிருந்தது. ஆனா கிளாட் ஒரே அட்டெம்ப்ட்ல வேலை செய்யற கோடை கொடுத்துருச்சு. கேமோட எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது ஜெம்மாவுக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான், ஆனா ஒரு சின்ன திருத்தத்துல சரி செய்ய முடிஞ்சதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். கடைசி சேலஞ்ச், இந்த முறை நேரடியா ChatGPTக்கு எதிரா ஒரு புது ஏஐ டூலுக்காக ஒரு முழு லேண்டிங் வெப்சைட்டை டிசைன் பண்ணி கோட் பண்ண சொல்றோம். இங்க தான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை நம்ம பார்க்கறோம். ஜெம்மா 4 ChatGPT எடுத்த நேரத்துல கால்வாசி நேரத்துல முழு வெப்சைட்டையும் உருவாக்கிடுச்சு. நினைச்சு பாருங்க, மின்னல் வேகம். ஆனா ChatGPT உருவாக்கின வெப்சைட் பார்க்க ரொம்ப அழகா, நேர்த்தியா, நல்ல கலர்ஸ், லே அவுட்டோட இருந்துச்சு. இப்ப கேள்வி இதுதான், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு டெவலப்பரா இருந்து ஒரு ஐடியாவை வேகமா டெஸ்ட் பண்ண ஒரு புரோட்டோடைப் வேணும்னா ஜெம்மா தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆனா நீங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து கஸ்டமர் பார்க்குற ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வேணும்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ChatGPTயோட தரம் சிறந்தது. ஸோ வேகம் வெர்சஸ் தரம், இது உங்க தேவையை பொறுத்த விஷயம். ஜெம்மா 4 வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கையாளாது, இதால படங்களையும் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு லெகோ போட்டோவை காட்டி இது என்னன்னு நீங்க கேட்கலாம். இல்ல ஒரு கணக்கு போட்டோவை எடுத்து கொடுத்த இதை சால்வ் பண்ண சொல்லலாம்.
ஒரு பெரிய PDF ஃபைல கொடுத்து அதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டும் எடுக்க சொல்லலாம். நீங்க பேசினா அதை கேட்டு பதில் சொல்லும். இது எல்லாமே இன்டர்நெட் இல்லாம உங்க டிவைஸ்லயே நடக்கும். அப்போ ஜெம்மா 4 மாதிரி இவ்ளோ சக்தி வாய்ந்த மாடல்கள் இலவசமா ஆஃப்லைன்ல கிடைக்கிறது AI உலகத்துல என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? இந்த ஒரு வரி போதும் லோக்கல் ஏஐயோட மிகப்பெரிய சக்தியை புரிஞ்சிக்க. எல்லாமே உங்க டிவைஸ்ல, உங்க கண் பார்வையில முற்றிலும் பாதுகாப்பா இருக்கும். உங்க டேட்டா, உங்க கண்ட்ரோல். இதுதான் பிரைவசியோட அடுத்த லெவல். நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஜெம்மா 4 வெறும் ஒரு புது டூல் மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம். இதுவரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிகள் கிட்ட மட்டும் இருந்த சக்தி வாய்ந்த AI தொழில்நுட்பம் இப்போ யார் வேணும்னாலும் பயன்படுத்தக்கூடியதா, பாதுகாப்பானதா, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி மாறுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்வளவு சக்தி வாய்ந்த, வேகமான, பாதுகாப்பான, அதுவும் முற்றிலும் இலவசமான ஒரு ஏஐ உங்க கையிலே இருக்கும்போது நீங்க இன்னும் மாசம் மாசம் சந்தா கட்டி ஆன்லைன் ஏஐய பயன்படுத்துவீங்களா? இல்ல லோக்கல் ஏஐக்கு மாற இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?